வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஓம் கலெக்ஷனோட இன்னொரு பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதர் சிலை வந்து வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்து போயிருந்தோம். அப்போ வந்து இந்த பக்கம் இருந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த கடையில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்களோட நம்பர் வந்து வேணும்னா கமெண்டில் வந்து நம்பர் அப்படின்னு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு உங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ரொம்பவும் அதிகமான விலை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸு. நான் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நான் சென்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிஃப்ட்டு தான் வந்து வச்சுருந்தாங்க. கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான பொருட்கள் தான் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலம் நம்ம வந்து சாமி சிலைகள் வந்து மேலே வந்து வைத்து நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கான ஒரு மனை அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 தான். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் ப்ரைஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சிலையே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரே மாதிரி இல்லாமல் வேறு கலர்ஸில் இருந்துச்சு. வேறு மாதிரி இருந்தது. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் டென்ஷனாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது. பார்க்கும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அப்படி ஆச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெய்ட் ப்ரமோஷன்ஸ்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கு சாமி சிலைகள் எல்லாமே வந்து இருக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கடை வந்து நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் வந்து நான் பார்க்குறேன். அதுக்காக தான் நான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இருக்கும், கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா வந்து ஒன்றும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யுனிக்காக இருந்தது. நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் சிமிலராக தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் டிசைன்ஸ்லாம் வந்து இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும், நிறையலாம் இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே வந்து இருக்க கடை இல்லையா இது, அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்க்கவே நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. ஒன்றும் அழகாக இருந்தது. என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னே வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் போய் பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம். ஏன்னா அவ்வளோ வந்து அழகாக இருக்குது இந்த கடை. கண்டிப்பாக நான் ஏதாவது இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லை அந்த கடையவாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லி என்னை வந்து கம்பல் பண்ணிகிட்டே இருக்காங்க. டைம் இருக்கப்போ கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ அழகாக மினியேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. க்யூட்டாக இருந்தது. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அழகாக இருந்தது. ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. மைண்டுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படியே ரிலாக்ஸிங்காக இருக்குது.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.